மொத்தம் இந்த புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த விஜய் இதுங்க 3 பேரையும் வெளியில பார்த்தா, அப்படியே ஓட ஓட விரட்டணும் போல இருக்கு. என்னங்க தெரு நாயெல்லாம் அவ்வளவு அது வேலைய அது பார்த்துன்னு இருக்குங்க. தெரு நாயினாலயா இப்ப தெரு நாயினால அங்க செத்து போனாங்க, தெருநாய் அங்க கடிச்சது, தெருநாய் இங்க புடுங்கிட்டுன்னு, தெருநாய் வாயில்லா ஜீவன் மேல அத்தனை குத்தங்கள சொல்றாங்க. இந்த தெரு நாய்ங்க 3 பேரையும் ஏங்க ஊசி போட்டு உள்ளே தள்ளி விடக்கூடாது? இந்த தெருநாய்ங்களெல்லாம் நம்ம வச்சுட்டு அதுங்க டான்ஸ் ஆடுறத மலேசியாலேயும் இவ்வளோ தற்கூரிங்க இருக்காங்களேன்னு. எப்பா சாமி, இதில் ஒண்டி 26ல் இவன் ஜெயிச்சான். எங்கேயானு துறவு வாங்கிட்டு மலைப்பிரதேசத்துக்கு போயிடணும் போல தான் தோன்றது. இப்படி இவனுக்கு ஆதரவே இப்போ கொடுக்கக்கூடாதே. எனக்கு தெரிஞ்சு என் அக்கம் பக்கம் என் சொந்தங்கள் இவனை புகழ்ந்தாலே, இவனை ஏதானும் தூக்கி வச்சு சொன்னாலே அதுங்களெல்லாம் திட்டணும் போல இருக்குது கெட்ட வார்த்தையில். என்ன பண்ணுறது, ஒதுங்க தான் வேண்டியிருக்கு. வீட்டில் பச்சை குழந்தைகளை வச்சுட்டு இதுங்கள்லாம் அவன் ஆடுறத விஜய் இப்படி ஆடுறத பார்த்துட்டு அதுங்க அதை ரசிச்சுக்கோ. நீ அவன் தலைவனாக வரணும்னு சொல்கிற பாரு, அதுதான் தாங்கவே முடியல. இப்போ இவர் சொல்கிறது நடந்ததுன்னா அப்பா. விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், இந்த 2 பேருக்கும் சம்மன் கொடுத்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்கு சிபிஐ. அவங்க மட்டும் கிடையாது, கூடுதலாக ஒரு 4 பேருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த சம்மன் அடுத்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? இதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் இவங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்படுமா? இந்த சிபிஐ சம்மன் இருக்குல்ல, இந்த சம்மன் கொடுக்கப்பட்டதுக்கு ஏதாவது முக்கியமான ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இந்த சம்மனை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க போகிறோம். இவன் முதலாவது ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, சிபிஐ அலுவலகம் சென்னையில் இருக்குது, அங்கே வச்சு விசாரிக்கலாம்ல, எதற்கு டெல்லிக்கு கூப்பிடணும்? டெல்லிக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி சிபிஐ இங்கே என்கொயரிலாம் முடிச்சிட்டாங்க. மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். அப்பா, இந்த 3 பேரை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு வெறியாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் சோஷியல் மீடியாலேயோ இல்லை இதுலேயோ பார்த்தோன்னா எனக்கு அப்படி ஒரு வெறியாக இருக்கும். இந்த முன்னாடி உள்ளவன் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை பார்த்தா அதுக்கு மேலே வெறியாக இருக்கும். ஆனால் இவங்களை பார்த்தெல்லாம் கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க. அவர் என்னவோ டான்ஸ் ஆடுறாராம், அவருக்குன்னு போய் கும்பல் சேர்ந்து தொலையுது. என்ன கருமன்னு தெரியல. எத்தனை பேருக்கு இவரை பார்த்தா அந்த வெறி வர்றதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. கண்ணியமாக இருக்கணும் கமெண்ட்டு, இல்லைன்னா நானும் வேறு விதமாக கண்ணியம் குறைவாக பண்ண ஆரம்பிச்சிருவேன். கண்ணியமாக இருக்கணும். அதாவது கண்ணிய குறைவுக்கு கண்ணிய குறைவு, முள்ளுக்கு முள்ளாக எடுக்கணும்னு எடுத்து அதுக்கு உரிய நடவடிக்கையே எடுத்துருவோம். கண்ணியம் இல்லாதவங்க போட்ட கமெண்ட்டில் போட்டவங்களெல்லாம் அவங்கள போய் பேட்டி கண்டு பாருங்கள், நாங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தோன்னு. சரி, இது அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல போகிறது, மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்கள் வீடை தேடி ஒரு 5 நிமிஷம், ஒரு 4 நிமிஷத்தில் விஷயம் என்னன்னு காதில் விழும். ஃபுல்லாக அதை பற்றி நம்ம ஆராயலைனாலும் என்ன நாட்டில் நடக்கிறது, என்ன செய்திகள், அன்றாடம் ஊக்க செய்திகள் என்ன, இதெல்லாம் விழுங்க. வாங்க மக்கள் சக்தி சேனலை போய் பார்ப்போம். ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் நடந்த ஒரு அப்டேட்டு தான் நான் சொல்கிறேன். கரூரில் 41 உயிர் இறந்தார்கள். 41 உயிர் பிரிஞ்சது, அநியாயமாக பிரிஞ்சது. ஒரு கர்மம் பிடிச்சவனை போய் பிரிஞ்சுது. இதை என்னால் ஜீரணிக்கவே முடியாது. என்றைக்கே அதை நினச்சாலும் அவன் மீண்டு வேறு மாதிரி பேசி அப்படியே ஜனநாயகன் பிணநாயகன்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினாலும் இந்த மக்கள் கர்மம், அதுவும் ரொம்ப வயசானவங்கள்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் 40 வயசுக்கு மேலெல்லாம் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த 40 வயசுக்குள்ளே உள்ளவங்க அவன் ஆட்டத்துக்கு
ரசிக்கும் போது அவ்வளோ கோபமாக வருது. அதுவும் நான் முதல்வராக வருவேன், நான் தலைவராக வருவேன்ட்டு அசிங்கமாக ஒரு கோட் சூட்டை போட்டுன்னு டான்ஸ் ஆடுறான் பாருங்க. நீ தான் சினிமாவை உச்சத்தை விட்டுட்டு இப்போ பிச்சை எடுக்க வர போகிறேங்கிற உச்சத்தை. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனுக்கு உள்ள அழகு இப்படி 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 இப்படின்னு சொரிகிற மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறதா? இப்படி உள்ளவனை வந்து நம்ம ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுங்க. அவன் ஓட்டு விழுந்துக்கணும். அந்த பக்கத்தில் 2 ஐயோ வாயில் வார்த்தைகள் கண்ணியம் இல்லாமல் தான் வருது, ஆனால் வரக்கூடாது, அது மாதிரி வரக்கூடாது. அந்த 2 ஒன்று நிற்கிறத புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும். ஆதவ் அர்ஜுனான்னு சாமி பேரெல்லாம் வச்சுட்டு இதுங்களெல்லாம் திட்ட முடிய மாட்டேங்குது. அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணினான், டெல்லியில் பெரிய என்னவோ ப்ளக்கிங் ஹேண்டு மாதிரி ஃபோனை வச்சுட்டு அப்படியே பேசிட்டு அந்த ஃபோனை பிடுங்கி ஒழுங்காக பதிலை சொல்லுடான்னு சொல்லி பண்ணியிருந்துருக்கணும். நிறையா பேருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. ஃபோனை பேசிகிட்டே ஒரு இன்டர்வியூ பண்ணுறா மைக்கை கொடுத்து இப்போ பெரிய இவனாட்டம் ஃபோனை பேசிகிட்டு தீர்ப்பு வரும், ஒரு நாள் தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு போகிறான். தீர்ப்பு வரும்யா, அது அப்போ பார்த்துக்கலாம். சரி, நான் சொல்ல வர இப்போ நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் கேளுங்க. இந்த 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. புஷி ஆனந்தையும் ஆதவ் அர்ஜுனாவையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ இந்த புஷி ஆனந்த் சொன்னது என்னன்னாக்க, ஏங்க அங்கே பாதுகாப்பு இல்லாமல் பண்ணினீங்க, பாதுகாப்பு இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது என்னோட வேலை இல்லை சார், அது அந்த மாவட்ட செயலாளர் வேலை போட்டானா. அங்கே அந்த மாவட்ட செயலாளர்லாம் பைத்தியமாட்டம் தன் காசை கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்குங்க. என் வேலை இல்லை சார், மாவட்ட செயலாளர் வேலை. ஒரு பேசிக் வந்து ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு ஃபேக்ட்ரியோ எதில் நம்ம கூட்டம் கூடினாலும் ஒரு எக்ஸிட் வைப்போம். எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும், எக்ஸிட் இருக்கும். இதெல்லாம் கரூர் கூட்டத்தில் இருந்ததா? இதெல்லாம் பார்த்தாங்களா? அப்படியே பொதுவில் தெருவில் மக்கள் கூட்டம் சேர்ந்து இதெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களான்னு கேட்டால், இல்லை சார் அதுக்கு வேறு டீம் இருக்குது அவங்க பண்ணுறது. ஏன் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல சொல்கிறாங்களே? இல்லை சார் அதுக்கு அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்துட்டோம், அவங்க பண்ணுறது. இப்படி இதெல்லாம் பண்ணுன்னு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு சொல்லி அதெல்லாம் யார் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து இப்படி தானே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அதுவும் இல்லாமல் கும்பல் வர வைக்கிறதுக்குனே அந்த 12லேருந்து 7 வரைக்கும் அந்த விஜய் அவனை வந்து என்ன பேச்சு பேசணும் தெரியுமா? ஆனால் பேச முடியல. அவனுக்கு அது செத்து போனவங்களே வாயை 20 லட்சம் கொடுத்து அடைச்சி விட்டான். இருந்தாலும் அவங்க வயிறு குமராமையாக இருக்கும். ஐயோ இப்படி இல்லாமல் இருக்கணுமா, நம்ம தப்புன்னு தானே நினச்சோம், இப்படி இல்லாமல் பாதுகாப்பு அவங்க கொடுத்துருந்துருக்கணுமா, அது கொடுக்கலையா அப்படின்னு தானே அவங்களுக்கு இப்போ குழந்தைய விட்டுவிட்டு மற்றவங்கள விட்டுட்டு கன்றாவி அந்த 20 லட்சத்தில் அவங்க வாய் மூடி இன்னும் வேதனையாக இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த புஷி ஆனந்த் இது என் வேலை இல்லை சார், இது அவன் வேலை. அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் சார். அது 85 கொடுத்தேன், 87 கொடுத்தேன்னு இவனோட அம்பலத்தை படுத்தி அச்சோ வெறுப்புங்க. எனக்கு பேசவே பிடிக்கலங்க. இவன் இப்படி சொல்லிட்டானா, சொல்லி தப்பிச்சுருக்கான். ஆதவ் அர்ஜுனாவை வந்து நீ ஏன் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கான்லாம் பார்க்கல, இதை ஏன் நீ கூட்டத்தை வந்து ஒரு ஒரு பொறுப்போடு நடத்தலை இப்படிலாம் கேட்டதுக்கு அவனும் வேறு மாதிரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரி 2 பேரும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்களா, வா மறுபடியும் அப்படின்னு இப்போ டெல்லியிலேருந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. 2 பேரையும் என்ன நடக்க போகிறதுனா 2 பேரையும் உட்கார வச்சு விஷயங்களை கேட்பாங்க. இப்போ 2 பேரையும் தனித்தனியாக கேட்டாச்சு, 2 பேரையும் உட்கார வச்சு கேட்டு அதுக்கப்புறம் அந்த கரூர் போலீஸ் அது அவங்க ஏஎஸ்ஐ அவங்கெல்லாம் அதில் மேலதிகாரியெல்லாம் 2 பேர் போகிறாங்களாம். இப்போ இன்னும் ஒரு என்கொயரி இருக்குது. இந்த என்கொயரிக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து இவங்க 3 பேருக்கும் யார் அந்த விஜய்க்கும் அந்த தலைவன் சொல்லிட்டு ஒரு கூத்து டான்ஸு கர்மமாக ஒரு கோட்டு சூட்டை போட்டுட்டு கர்மமாக டான்ஸ் ஆடுறானே. ஏயா இன்னும் 1 வருஷம் ஆளை என் குடும்பத்தார் போல் நினச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ இன்னும் 1 வருஷம் ஆளை அங்கே உட்காந்து ஒரு கோட் சூட்டை போட்டுன்னு அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறியே.
அத்தனை உயிரை எடுத்துவிட்டு ஒரு டான்ஸ் உனக்கு கேவலம். ஒரு தலைவனாக ஆக போகிறவன் இப்படி வந்து ஒரு பப்ளிக்கில் நின்றுட்டு நீ டான்ஸ் ஆடுறதையே பார்த்தா என்ன தெரியுது? ஒரு கூத்தாடி ஆடுறாராமா ஆடுறான்னு காசை வாங்கிக்கிற, இதெல்லாம் தெரியலையா? என்னவோ போங்க. மக்கள் வந்து அங்கேயும் பார்த்தோன்னா அவ்வளவு கும்பல் இருக்குது. இது வந்து சிபிஐ வந்து கேட்டு தான் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் டிஃப்ரெண்ட் பதில் சொல்லியிருக்காங்க அவங்க. நீ வந்து அதாவது மக்களை கம்பல் பண்ணி கூட்டின்னு வந்து, ஏன்னா அப்படிலாம் இல்லையே, மக்கள் தானாக சேர்ந்த கூட்டம் இது, நாங்களாக சேர்க்காத கூட்டம் இது, தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லியிருக்கார். ஸோ இதோட அப்டேட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்மன் வந்து 2 பேரையும் டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. அப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமும் போவாங்க. போலீஸ் அதிகாரி மற்ற அதிகாரிகள் எல்லாம் அவங்களோட ப்ரூஃபோட சப்மிட் பண்ணிட்டாங்களாம். இவங்கெல்லாம் வந்து சும்மா இப்படி அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துக்கிறாங்கன்ட்டு தான் பதில் வந்திருக்கு. ஃபைனலாக இவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த ஃபைனல் மெசேஜ் இருந்தது ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். கடவுள் இருக்காண்டா குமாருங்கிற மாதிரி சந்தோஷப்படலாம். இவர் சொல்கிற அந்த ஃபைனல் மெசேஜை பாருங்கள், அது இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்தோஷம்தான். பார்ப்போம். மொத்தம் இந்த புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த விஜய், இதுங்க 3 பேரையும் வெளியில் பார்த்தா அப்படியே ஓட விரட்டணும் போல இருக்குது. என்னங்க தெருநாயெல்லாம் அவ்வளவு அது வேலையை அது பார்த்துன்னு இருக்குங்க. தெருநாயினாலேயா? இப்போ தெருநாயினால் அங்கே செத்து போனாங்க, தெருநாய் அங்கே கடிச்சது, தெருநாய் இங்கே பிடுங்கிட்டுன்னு தெருநாய் வாயிலா ஜீவன் மேலே அத்தனை குத்தங்களை சொல்கிறாங்க. இந்த தெருநாய்ங்க 3 பேரையும் ஏங்க ஊசி போட்டு உள்ளே தள்ளி விடக்கூடாது? இந்த தெருநாய்ங்களெல்லாம் நம்ம வச்சுட்டு அதுங்க டான்ஸ் ஆடுறத மலேசியாலேயும் இவ்வளோ தற்கூரிங்க இருக்காங்களேன்னு. எப்பா சாமி, இதில் ஒண்டி 26ல் இவன் ஜெயிச்சான். எங்கேயானு துறவு வாங்கிட்டு மலைப்பிரதேசத்துக்கு போயிடணும் போல தான் தோன்றது. இப்படி இவனுக்கு ஆதரவே இப்போ கொடுக்கக்கூடாதே. எனக்கு தெரிஞ்சு என் அக்கம் பக்கம் என் சொந்தங்கள் இவனை வந்து புகழ்ந்தாலே, இவனை ஏதானும் தூக்கி வச்சு சொன்னாலே அதுங்களெல்லாம் திட்டணும் போல இருக்குது கெட்ட வார்த்தையில். என்ன பண்ணுறது? ஒதுங்க தான் வேண்டியிருக்கு. வீட்டில் பச்சை குழந்தைகளை வச்சுட்டு இதுங்கள்லாம் வந்து அவன் ஆடுறத விஜய் இப்படி ஆடுறத பார்த்துட்டு அதுங்க அதை ரசிச்சுக்கோ. நீ அவன் தலைவனாக வரணும்னு சொல்கிற பாரு, அதுதான் தாங்கவே முடியல. இப்போ இவர் சொல்கிறது நடந்ததுன்னா, அப்பா ஏழுமலை வாசனே, கோவிந்தனே, உனக்கு நான் நன்றி சொல்லுவேன். வாங்க நேராக அடுத்து எஃப்ஐஆரில், இதில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் வரும். அந்த எஃப்ஐஆரில் விஜயும் இருப்பார். இந்த சம்மனுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுப்பாங்க, அவரையும் என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. இதில் எஃப்ஐஆரில் விஜய் அவர்கள் பேரும் வரும், ஆனந்த் பேரும் வரும், ஆதவ அர்ஜுனா பேரும் வரும். இவங்களும் தண்டனை குற்றவாளிகளாக மாறுவாங்களா அப்படின்றது இந்த என்கொயரி முடிவில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க மீது செக்ஷன் 304A 337 இது 2 மிக முக்கியமாக பாயும். என்னன்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையை உருவாக்குதல், நிரந்தர ஊனமாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை நோக்கி மக்களை நகர்த்திருக்காங்க, பொது அமைதியை கெடுத்திருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் இதை அவங்க திட்டத்தோடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அது 2 நடக்கிறதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். ஏன்னா இவங்களோட பொறுப்பை இவங்க தட்டி கழிச்சிருக்காங்க. இந்த காரணத்தால் இந்த 2 மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது. இதில் 2 மிக முக்கியமானது கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். அது நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறைக்கு போகிறக்கான வாய்ப்புகள். வருஷம் கூட ஆகல, 2-3 மாதம்தான் ஆச்சு. ஆடுற மலேசியாவில் போய் இவர் சொன்னது மட்டும் உண்மையாகி நீ அந்த 2 வருஷம் களி தின்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். உன்னை ரீச்சாக பண்ண முடியாது பிச்சு.